எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா, முனிஸ் டெய்லர் சேனல்ல வீடியோ எடுக்கிற ஸ்டாண்டை பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க இப்பதான் பிகினஸா இருக்கீங்க, வீடியோ எடுக்க இப்பதான் போட்டுட்டு இருக்கீங்க சேனல்ல அப்படின்னா, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வந்து தைக்கிற வீடியோ வந்து கிட்ட எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிக்கிற ஸ்டாண்டு நான் ஒன்று வச்சிருக்கேன். அது கட்டிங் போடுறதுக்கு தைக்கிறதுக்குலாம் எடுத்தா பாத்தீங்கன்னா செட்டாவே ஆகல. நெக்லஸ்டர் வந்து க்ளோஸ் அப்பா எடுக்க முடியல. அதனால தான் நான் இது வந்து மீஷோல ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா 180லேருந்து கிடைக்குது. நான் வந்து 180 தான் வாங்கியிருக்கேன். விலை ஜாஸ்தியில் கூட இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அது கூட வாங்கிக்கலாம். இது பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ லாஸ்ட்டில் வரும். பேர் நீங்கள் மீஷோல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். சரியா? நல்லா தான் இருக்குது. இது நம்ம தைக்கிற வீடியோ எடுக்கிறதுக்கு நான் ஒரு 3 வீடியோ எடுத்தேன். லாஸ்ட்டு 3 வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்லா தான் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்கல்ல, இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணி மிஷின்லேயோ இல்லை நம்ம எங்கே எடுக்கிறோமோ அங்கே வந்து அந்த கிளிப்பை வந்து நம்ம சொருவிடணும். சொருவிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது அப்படியே நின்றுடுது கிளிப்பாக. இதுதான் வந்து ஃபோன் வைக்கிறது வந்து கிளிப் இது. இதில் வந்து நம்ம ஃபோனை மாட்டிட வேண்டியதான். மாட்டிட்டு நம்ம வந்து வீடியோ எடுத்துடலாம். நான் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். என் சேனலில் வந்து நிறைய தைக்கிற வீடியோ, கட்டிங் வீடியோ, நிறைய லைவ்ல வந்து நான் உங்களுக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் போட்டிருக்கேன். என் சேனலில் போய் மறக்காம பாருங்க. முனிஸ் டெய்லர் சேனல்ல பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய கட்டிங் வீடியோ போட்டிருப்பேன். சுடிதாரு, பிளவுஸு எல்லாமே வந்து நான் உங்களுக்கு எப்படி ஈஸியாக கட் பண்ணலாம், அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி போடலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து மறக்காம என் சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுதான் நான் வந்து அந்த ஸ்டாண்ட்ல வந்து எடுத்து பார்த்தேன். வீடியோ வந்து எப்படி கிட்ட தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன். நல்லாதான் இருக்கு. ஆனா வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது ஆடுது, கொஞ்சம் ஆடிச்சு பார்த்தீங்களா, அது மாதிரி ஆடுது. அப்புறம் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுது. நான் 2-3 வீடியோ எடுத்தேன். நல்லா தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டேபிள்ல கூட நான் வச்சு எடுத்தேன். இது மாதிரி தான் வச்சுக்கணும். ஃபோனை வச்சுட்டு நம்ம எடுக்கணும். சரிங்களா? யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம கிட்ட எடுக்கிறாங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம ஒரு ஆளை எதிர்பார்க்க வேண்டியிருக்குல்லங்க, எல்லாத்துக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கு. நம்ம வேலைக்கு மற்றவங்க தொந்தரவு பண்ணக்கூடாதுல்ல. அதனால தான் வந்து நான் இந்த ஸ்டாண்டை வாங்கினேன். நான் ஒரு 6 மாசம் ஆகுது சேனல் ஆரம்பிச்சு. நிக்கிற ஸ்டாண்டு ஒன்று வாங்கி எடுத்துட்டு இருந்தேன். அது கொஞ்சம் கட்டிங்க்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது வந்து நம்மளுக்கு தைக்கும் போது வந்து இதுதான் ரொம்ப நல்லா இருக்கு. சரிங்களா? உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கோங்க. விலை ஜாஸ்தியில கூட இருக்கு. சரிங்களா? என் சேனல்ல வந்து லேஸு லேட்லாம் எவ்வளோ அதெல்லாம் கூட நாங்கள் சொல்லியிருப்பேன். அது ஒரு வீடியோ, பெரிய வீடியோ போட்டிருப்பேன். லேஸு நம்ம எப்படி வாங்கலாம், எப்படி கொக்கி பாக்கெட்டு, ஊசி, அதை பற்றிலாம் கூட நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மிஷினில் வச்சு கொஞ்சம் லாங்காக வேணாலும் இதில் இந்த ஸ்டாண்டில் எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம கிட்ட வச்சு எடுத்தாலும் இந்த ஸ்டாண்டில் எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு 2 விதமாக காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து தைக்கிறது எப்படி எடுக்கணும், கட்டிங் வீடியோ எப்படி எடுக்குதுன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் போட்டுருங்க. இதுதான் வந்து நான் நிக்கிற ஸ்டாண்டு. நின்றுட்டு இருக்கோம் இல்லையா, ஹைட்டா எடுக்கிறதுக்கெல்லாம் இந்த ஸ்டாண்ட் வச்சு தான் நான் எடுக்கிறேன். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.